ஹலோ மக்களே, இன்றைக்கி 8th டே. நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன். டேட்ஸ் ஒரு 3 எடுத்திருக்கேன். இதோடையே வந்து மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டேன். ஜீனிக்கு பதிலாக மாதுளம்பழம் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ஜீனி பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் க்ரியேட்டிவாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு இதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். நாட் பேட், சூப்பராக தான் இருந்துச்சு. நேற்று வீட்டுக்கு வந்ததே 11 o'clockன்றனால எனக்கு இன்றைக்கி வந்து என்ன சமைக்கணும்னு நான் டிசைடும் பண்ணல, எதுவும் வாங்கியும் வைக்கல. அதனால் இருந்ததை வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டியாச்சு. ஸோ என்னென்ன சாப்பிட்டேன் நீங்கள் பாருங்கள். ஆஃப்டர்நூன் இதை விட சூப்பராக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்டு, பீட்ரூட்டு, குக்கும்பர் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சுத்தமாக ப்ரோட்டீனே எடுத்துக்கல இன்றைக்கி. பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஈவினிங் வந்து எதாவது ஸ்பெஷலாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 53.55. ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம பட்டர் சேர்த்தோம்னா இது வந்து குட் ஃபேட்ன்றனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எண்ணெயே இல்லாமையும் சமைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதில் கேப்சிகம் கலர்ஃபுல்லாக வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு நம்ம மசாலா பெருசாக சேர்க்காம சும்மா உப்பும் பெப்பர் தூள் மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன், அதனால் சொல்கிறேன். நிறைய மசாலா எடுத்துக்கக்கூடாது டயட் டைமில். நீங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்டா கூட கம்மியாக தொட்டு சாப்பிட்ணும். ரெகுலராக நம்ம போட்டு குழச்சி அடிப்போமே, அது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் ஏறுங்க. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் சரி, 2 இட்லி சாப்பிட்டாலும் சரி. இப்போ 2 எக்கு உள்ளே ஊற்றியாச்சு. 5:45 ஆகுது. ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் இந்த சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்றேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு சாப்பிட்றேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வாரமாக எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறையா வாங்கியாச்சு. அதனால் இன்றைக்கி காலியானனால இருக்கிறத வச்சு சாப்பிட்றேன். டயட்டை பொறுத்தளவும் நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து கேப்சிகம் வச்சு எக்கு ஒரு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கான சாப்பாடு. இப்போ நான் வீட்டுக்கு செய்கிறேன், சேர்த்து தான் செய்வேன் எப்போவுமே. இப்போ டயட் ஃபுட் செஞ்சாலே ஈவினிங் வந்து ஸ்நாக் டைம் மாதிரி பசங்களுக்கு கொடுத்துருவேன். கிட்ஸுக்கு கெச்சப் வச்சு கொடுத்தாச்சு. உங்களுக்கு இதோட வேணும்னா நீங்கள் பிளாக் காஃபி இது மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். பட் எனக்கு குடிக்கணும்னு எனக்கு தோணலை, அதனால நான் வந்து இது சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்றேன். பசங்களுக்கு ஒன்று கொடுத்து விட்டேன். மாவு ஈவினிங்க்கு நல்லா ஃபில்லிங் ஆகும். இந்த பெப்பர் மட்டும்தான் சேர்ப்பேன் சாண்ட்விச்சில். நிறைய சேர்த்தோன்னு வைங்களேன் நல்லா இருக்கா. சம்டைம்ஸ் தேவைப்பட்டா சேர்த்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Day 9 அப்போ மீட் பண்ணலாம். நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு வந்து கொஞ்சம் புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதனால புதுசாக நம்மள க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு அப்படி ஒரு வீடியோ வரும். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.